என் காலும் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் ஆயிருக்கு. அதுக்காகவாது கொஞ்சம் பாவப்பட்டு இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த 2 மலைக்கு இடையில தான் இருக்குது அந்த 3rd ஃபால்ஸ். ஹே கைஸ், ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹைக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். சொல்ல போனா ஹைக்கிங்க்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. சரி, இங்க வந்து ஹைக்கிங் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்களா, சரி அவர் நம்மளும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போறோம். இது எப்படி போகும் எப்படி இருக்குங்கிறது எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. நீங்களும் வாங்க ஒன்னா போய் பார்த்துடலாம். ஸோ வித்தவுட் எனி டிலே வீடியோக்குள்ள போகலாம். ஆல்மோஸ்ட் நம்ம ரெடி ஆயாச்சு. இன்னைக்கு ஹைக்கிங் போறதுக்கு ஒரே ஒரு பேக் பேக் மட்டும் தான், அதை பேக் பண்ணிடலாம். ஹைக்கிங்க்கு ஃபர்ஸ்ட் தேவை தண்ணி. அடுத்து வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டலும் ஆம்லேட்டும் வந்து பேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஊர் மாதிரி இங்கே கடையெல்லாம் அங்கே இருக்காது. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டோம்னா பெட்டர். இங்கே ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னா போட்டுக்கிறதுக்கு கேப் எடுத்துக்கலாம். ரொம்ப முக்கியம் சன்ஸ்க்ரீன், லிப் பாம், டிஷ்யூஸ், டவல் எடுத்துக்கிட்டேன் அண்ட் ஒரு ஸ்டோல் எடுத்துருக்கேன். அவ்வளோதான், பேக் பண்ணியாச்சு. இங்கே எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும், எப்போ குளிருனே தெரியாது. ஸோ ஜர்க்கின் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஓகே, அவ்வளோதான், கிளம்பிடலாம். இப்போ இங்கிருந்து நம்ம போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஸோ வாங்க போகலாம். மல்டினோமா ஃபால்ஸ், இது ஆரிகன் ஸ்டேட்ல இருக்கு. இங்க பின்னாடி ஒரு பில்டிங் இருக்கு. இங்க வந்து இன்ஃபர்மேஷன் சென்டர், ரெஸ்டாரண்ட், ரெஸ்ட் ரூம்ஸ் அதெல்லாம் இருக்கு. நம்ம போறதுக்கு முன்னாடி ஏதாவது வாங்கணும்னா வாங்கிக்கலாம். ஏன்னா உள்ள போயிட்டோம் அப்படின்னு எதுவுமே இருக்காது. ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்றதுனால இங்க தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் சென்டருக்குள்ள தான் இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபால்ஸோட ஹிஸ்டரி அதெல்லாம் வச்சிருக்காங்க. இதோட 3D மாடல், இங்க என்னென்னலாம் இருக்கும் அதெல்லாமே வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க இதை பார்த்துட்டு இருங்க. எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேன். ஓகே, நம்ம ஹைக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க போகலாம். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இங்கே தான் நம்ம ஹைக் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஹைக் ஸ்டார்ட் ஆகி நம்ம போயிட்டு வர்றதுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 2 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. அம்மா வெயிலாக இருக்குது, ஆனால் லைட்டாக சில்லுன்னு இருக்கு. ஓகே, வாங்க போகலாம். நம்ம ஹைக்கிங் ஸ்டார்ட் பண்ண 100 மீட்டர்லேயே இந்த மல்டினோமா ஃபால்ஸ் வந்து வந்துடும். ஆரிகன் ஸ்டேட்லேயே இதுதான் ஹையஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ். இதோட ஹைட்டு மட்டும் 620 அடி. எனக்கு பின்னாடி தெரியுற அந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 110 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க. நம்ம இப்போ ஹைக்கிங் போகும்போது அந்த பிரிட்ஜ் வழியாக தான் போவோம். பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு போகிற ட்ரெயில் வந்து இதுதான், லார்ஜ் மவுண்டெயின் ட்ரெயில். இப்போ நம்ம ஹைக்கிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட வந்திருப்போம். கீழே ஒரு பிரிட்ஜு காமிச்சோம்ல, அந்த பிரிட்ஜு கிட்ட வந்துட்டோம். இங்கே போகிற வழியில் நம்ம வந்து மொத்தம் 4 வாட்டர் ஃபால்ஸ் பார்ப்போம். அந்த 4 வாட்டர் ஃபால்ஸில் வந்து இந்த மல்டினோமா ஃபால்ஸ் தான் பெரிய ஃபால்ஸ். அது போக ஒரு 3 வாட்டர் ஃபால்ஸ் பார்ப்போம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த பிரிட்ஜு கிட்ட வந்துட்டோம். இந்த பிரிட்ஜ் தான் வந்து 110 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. இந்த பிரிட்ஜ்ல இருந்து பார்த்தா இந்த ஃபால்ஸோட வியூ சூப்பரா தெரியும்னு சொன்னாங்க. வாங்க பார்க்கலாம். அங்க தெரியுது பாருங்க அந்த இடம். அந்த இடத்துல தான் நம்ம நின்று அப்படியே அந்த பிரிட்ஜை பார்த்தோம். இப்ப அந்த பிரிட்ஜ் மேலதான் நின்று நம்ம பேசிட்டு இருக்கோம். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்ப அங்கிருந்துதான் இவ்வளவு தூரம் நம்ம ஹைக் பண்ணி இங்க வந்திருக்கோம். அங்க பாருங்க, அங்க தெரியுதுல்ல, அதுதான் கொலம்பியா ரிவர். இந்த ரிவர் தான் வந்து வாஷிங்டன் ஸ்டேட்டையும் ஆரிகன் ஸ்டேட்டையும் பிரிக்குது. இந்த ரோடு, இந்த பார்க்கிங்லாம் தெரியுதுல, இது ஆரிகன் ஸ்டேட்டு. அந்த மலை வந்து வாஷிங்டன் ஸ்டேட். இந்த மல்டினோமா ஃபால்ஸ் வந்து ஆரிகன் ஸ்டேட்டோட பார்டர்ல இருக்கு. அம்மா, கீழ இருந்து மேல வர வர ஃபுல்லா ஏத்தமாவே தான் இருக்கு. ஒரு 1-1.5 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். அதுக்கே கால் ரொம்ப வலிக்குது. ஆனாலும் இதை நம்ம முடிக்கிறோம். நீ எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியல. வாங்க போகலாம். இந்த கீழே பார்த்த மல்டினோமா வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப நேரம் மேலே வந்துட்டோம். ஆனால் இன்னும் அடுத்த வாட்டர் ஃபால்ஸ் வரவே இல்லை. இன்னும் எவ்வளோ தூரம் மேலே போகணும்னு தெரியல. கால் வலிக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு போகலாம். ஓகே, போகலாம் வாங்க. இன்னும் இந்த ஒரு பெண்டு ஏறினோம்னாவே மலை உச்சிக்கு போயிடுவோம். இன்னும் அந்த 2வது வாட்டர் ஃபால்ஸையே காணும். 2 மைல் தான் ஆகும்னு சொன்னாங்க மொத்தமா அந்த 4 வாட்டர் ஃபால்ஸும் போயிட்டு வரதுக்கு. இன்னும் 2வது வாட்டர் ஃபால்ஸையே காணும். 2000 கிலோமீட்டர் நடந்து வந்த மாதிரி இருக்கு. இதுதான் அந்த 2வது ஃபுட் பிரிட்ஜ். ஃபர்ஸ்ட் ஃபுட் பிரிட்ஜ் மாதிரியே பெருசா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இது ரொம்ப சின்னதா இருக்குது. ஓகே, அங்கிருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவு தூரம் ஆயிருக்குது. இங்கிருந்து போனோம்னா அப்படியே 3 ஃபால்ஸையும் பாத்திரலாம். வாங்க போலாம்.
தாத்தா தெரிகிறது தாத்தா மாஸ்டர் என்னது இடுப்புல கோழி கூட கட்டிக்கிட்டு அலையறீங்க? சின்ன இருக்கு, செம்ம சின்ன இருக்கு. அவங்க வியூ பாருங்க, சூப்பரா இருக்கு. அதான் அந்த ரெண்டாவது வாட்டர் ஃபால்ஸ் நினைக்கிறேன். வந்துட்டோம். இந்த போர்டு போட்டிருக்காங்க. ஃபைனலி செகண்ட் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். பார்த்து வரணும், இல்லைன்னா சறுக்கிரும். ஆக்சுவலி இது போறதுக்கு வழி இல்லப்பா, அவ்வளவுதான். இது இங்க நின்று அப்படியே பார்த்துட்டு போகலாம், அவ்வளவுதான். ஆனா நல்லா இருக்குல்ல, சுத்தி பாரு. அந்த பள்ளத்தாக்குக்குள்ள வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்க மாதிரி அழகா இருக்கு. எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. டேய் செவ, தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. செம்மையா இருக்கு. வாவ், ரெண்டு பெரிய மலை, அந்த மலைக்கு நடுவுல இருக்கிற ஃபால்ஸ் செம்ம ஒர்த்து. இவ்வளவு தூரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து பார்த்தது வேற லெவல். இந்த ஃபேரி டேல்ஸ்ல எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி பச்சை பசேல்னு இருக்கு. அதுக்கு நடுவுல வந்து அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு ஃபீலிங். ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? என்ன ஒண்ணுன்னா, இங்க விழுந்த மரம்லாம் பாத்தீங்கன்னா மேல இருந்து விழுந்த மரம் தான். இது எப்ப எப்படி விழுகும்லாம் தெரியாது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் நம்ம. இப்பதான் நான் மேப்ல கம்பேர் பண்ணி பார்த்தேன். இது வந்து செகண்ட் வாட்டர் ஃபால்ஸ் இல்ல, தேர்ட் வாட்டர் ஃபால்ஸ். நம்ம செகண்ட் வாட்டர் ஃபால்ஸ் வந்து அங்க தண்ணியில கை வச்சு ஆடிட்டு இருந்தோம்ல, அதுதான் வந்து செகண்ட் வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து தேர்ட் வாட்டர் ஃபால்ஸ், வேஸ் அண்ட் டேஞ்சர் ஃபால்ஸ். வரும்போது ஒருத்தவங்க எங்களை பார்த்துட்டு நீங்க முடியலன்னா திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு அந்த ஒரே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மேல இருக்குது, அதை பார்த்துட்டு தான் திரும்புறோம். வாங்க. இந்த இடத்துல இருந்து பார்த்தா, இங்க இருந்து பார்த்தாதான் தெரியுது நம்ம எப்படி வந்திருக்கோன்ட்டு. அந்த ஆப்போசிட்ல இருக்க மலை இருக்குல்ல, அந்த மலையை ஏறி இறங்கி அதுக்கப்புறம் இந்த மலையை ஏறிட்டு இருக்கோம். இந்த ரெண்டு மலைக்கு இடையில தான் இருக்குது அந்த தேர்ட் ஃபால்ஸ். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாறு தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்குன்னு ஐயம்மா. அப்பாடா, இதுதான் அந்த ஃபோர்த் வாட்டர் ஃபால்ஸ், இக்கோலா வாட்டர் ஃபால்ஸ். முடிச்சிட்டோம். நாலு ஃபால்ஸையும் பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஒரு வழியா வந்து ரெண்டு மலையை வந்து ஏறி இறங்கியிருக்கோம் நம்ம. அது மட்டும் இல்லாம அந்த மூணாவது ஃபால்ஸ்ல உடஞ்சு போட்ட மரத்துல எல்லாம் ஏறி இறங்கி ஒரு சாகசம் பண்ணிருக்கோம் தான் சொன்னோம். இங்க பேசிக்கிட்டு இருக்கா. அண்ட் என் காலும் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் ஆயிருக்கு. அதுக்காகவாது கொஞ்சம் பாவப்பட்டு இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.